வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன் மேம். நான் அதை வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்தேன். கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி நான் இவங்களை அப்பயே கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த மேம் கிட்ட பேசினேன். நான் அப்போ நான் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, யாருமே இல்லாமல் ஃபேமிலியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்? நான் வந்துட்டு இதில் போட்டோம், கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன் மேம். அப்போ அவங்க டைரெக்டாக அவங்க நம்பரை வாங்கலை. இன்னொருத்தவங்க நம்பரை நான் கொடுக்கும் பொழுது அவங்க அதை விட்டுட்டாங்க. அந்த ஹோமே நான் நடத்துறதை விட்டுட்டேன். நான் ஒரு நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி இவங்களோட நம்பர், இப்போ நேம் சொன்னீங்க இல்லையா ரஹபத், அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அவங்களையும் நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். நான் பேசும்பொழுது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபேமிலி இல்லாதவங்கள தான் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, ஃபேமிலி இருக்கிறதவங்க ஃபேமிலி எல்லாம் போய் பாப்பாங்க, அவங்க பேசுவாங்க. ஆனா மத்த 200 பேருக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க அந்த ஹோம்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவங்களுக்கெல்லாம் தையல் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான இடம், பேக் பண்ணுவாங்க, கை வேலையெல்லாம் செய்வாங்க. என்ன பள்ளியம்மா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே இடம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை வந்து வெளியே விற்று அவங்களுக்கான அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் மாதம் 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஓகேன்னா பெய்டு ஹோம்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த 12,000 ரூபா மாதம் கொடுத்துட்டு பாப்பாவை அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஓகேயா பாருங்கள். நான் என்ன சஜஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரெஹபத் அங்கே ஜொரைடா கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கேர் கிடைக்கும். நீங்கள் வந்து மருந்து கொடுத்து அவங்கள காம் டவுன் பண்ண முடியலல்ல, அது அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் நீங்கள் அங்கே விட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த 6 மாசம் இல்லை அந்த 3 மாசம் கேப்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அவங்களை திரும்ப கூட நான் வீட்டுக்கு இல்லை, நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். அவங்க பெர்மனண்டா வச்சுக்க மாட்டாங்க. அங்க எல்லாம் நான் சொன்னேன்ல, யாரும் இல்லாதவங்களை தான் வச்சுப்பாங்க. அப்படி லெட்டர் நீங்க முதல்ல எழுதி கொடுக்கணும். 3 மாசம் கழிச்சு இல்லைன்னா 4 மாசம் கழிச்சு நான் திரும்ப கூட்டிட்டு போறேன்னு. வாரத்துல ஒரு நாளைக்கு தான் பேச வைக்குவாங்க. அது அவங்க பேசணும் சொன்னாதான் ஃபோன் கொடுப்பாங்க. நீங்களா போய் பார்க்கறது கஷ்டம். ஓகே, ஒரு விஷயம் நான் கேரண்டி பண்ணேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் போய் எதுக்கும் பாருங்க, ஜொரைடாவில் நேராக போய் மீட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சு குடும்பமாக யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஏக்கம் வந்துடக்கூடாதுல்ல உங்களுக்கு. புரியுது மேம். உங்க வீட்டை விட்டு போனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியுது. பட் கஷ்டம்தான். தம்பி உங்கள் பேர் என்னது? இளவரசன். இளவரசன். எனக்கு உங்கள் டென்ஷனும் புரியுறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் வந்து பிறக்கிறதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய கைவிட மாட்டாங்க, பார்த்துப்பாங்கங்கிற ஒரு தைரியம் இருக்கிறனால தான் அந்த குழந்தை அந்த வீட்டில் வந்து பிறக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.